கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளிலே சந்திப்பதில்லை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்த ஒன்றமாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தெழுதினார் என்று சொன்னபடி ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவரே நீர் திறப்பீராக. பவுல் சொன்ன வார்த்தைகளை கேட்கும்படி ஆண்டவரே நீர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நீர் திறப்பீராக. வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், வேற்றுமையான உபதேசமும் ஆரோக்கியமான உபதேசமும். வேற்றுமையான உபதேசம் என்ன, ஆரோக்கியமான உபதேசம் என்ன என்பதை நீங்கள் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். யாராவது ஒருத்தர் அந்த வசனங்களை நீங்கள் மைக்கிலே வாசித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம் ஒரு வசனத்தையும் கூட. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும், வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும், விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. பிரியமானவர்களே, வேற்றுமையான உபதேசங்களை போதிக்க கூடாது என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். அப்படி என்றால் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்க கூடாது, மாறாக எதை போதிக்க வேண்டுமாம், ஆரோக்கியமான உபதேசங்களை போதிக்க வேண்டும் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் கட்டளையிடுகிறார். வாசிங்க, அதே 1 தீமோத்தேயு 6:3 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:3. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல், போதும், ஆரோக்கியமான வசனங்களையும் மாத்திரமல்ல தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், வேற்றுமையான உபதேசங்களை ஒரு மனிதன் போதிக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம், அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாக்கி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று வேதம் தெளிவாய் நம்மை எச்சரிக்கிறது. யாரிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டுமாம்? கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களும். இன்றைக்கு தேவ பக்தி என்பது, உபதேசம் என்பது, ஊழியம் என்பது அநேகருக்கு தொழிலாக மாறிவிட்டது. ஆகவேதான் அவர்கள் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2-3 வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்துக்கொள்ள மனதில்லாமல்
செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிருப்பதும் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஏன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை கடைசி காலத்திலே அநேகர் தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்வார்களாம். ஏன் வேற்றுமையான உபதேசத்தை கேட்பதற்கு திரள் கூட்டம் இருக்கும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அப்படி என்றால் இந்த வேற்றுமையான உபதேசம் என்ன என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். வாசிக்கலாம்னு ஒரு வசனத்தையும் கூட தீத்து 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்றவைகளை பேசு. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. அதே 2வது அதிகாரம் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே 2:8 வாசிங்க. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பானாக. எதை பேச வேண்டுமாம்? ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து பேச வேண்டுமாம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்க அதை 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எதற்கு செவி கொடுக்கிறார்கள்? பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து. அப்படி என்றால் ஆரோக்கியமான உபதேசம் என்பது என்ன, வஞ்சிக்கிற உபதேசம் என்பது என்ன என்பதை நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வஞ்சக உபதேசம் என்பது அது எப்படிப்பட்டதாம்? பிசாசினுடைய உபதேசமாக இருக்கிறது. ஆக கிறிஸ்துவின் உபதேசம் என்பது என்ன, ஆரோக்கியமான உபதேசம் என்பது என்ன, அது மாத்திரமல்ல பிசாசினுடைய உபதேசம் என்ன என்பதை நாம் மிக தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். பிசாசினுடைய உபதேசம், பிசாசு கிறிஸ்துவுக்கு எதை காட்டினான்? உலகத்தை காட்டினான். சத்ரு பிசாசானவன் எப்படிப்பட்டவனாம்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:1 வாசிங்க. ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. ரொம்ப முக்கியமானது. சர்ப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அது தந்திரமுள்ளதாக இருக்கிறது. ஆகவேதான் பிசாசனுடைய அந்த வஞ்சக உபதேசத்திற்கு நாம் பலியாகி விடக்கூடாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் பிசாசு எதை காட்டுவான்? வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி ரொம்ப முக்கியம், தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். இது பிசாசனுடைய உபதேசம் என்ன என்பதை நாம் தெரிந்திருந்தால் அதிலிருந்து நாம் விடுபட்டு விடலாம். ஆனால் அவன் தந்திரம் உள்ளவன்.
தந்திரமாய் நுழைய பண்ணுவான். ஆகவே வேற்றுமையான உபதேசம் என்பது என்ன? அது தந்திரம் உள்ளது, அது பிசாசனுடைய உபதேசம். வாசிக்கலாம், தந்திரமான உபதேசம் அது ரொம்ப முக்கியம். வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட, எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சூதும் தந்திரமும் உள்ள வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான போதகம். இங்கே சர்ப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அது தந்திரம் உள்ளதாக இருந்தது. ஆகவேதான் ஏவாள் சொன்னாள், நீ ஏன் இப்படி செய்தது என்ன என்று சொன்னபோது அவள் ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம், ஆதியாகமம் 3:13 வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பம் அது எப்படிப்பட்டது? தந்திரம் உள்ளது. மாத்திரமல்ல, அது எப்படிப்பட்டதாம்? வஞ்சிக்க கூடியது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள உபதேசத்தை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:11-3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். ஏன்? அங்கே என்ன நடந்தது? அடுத்த வசனம் வாசிங்க. எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்ததானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம் பெற்றிரானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். இந்த கடைசி காலங்களிலே என்ன சுவிசேஷம்? வேறொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அது மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான உபதேசமா இருக்கிறது, தந்திரமுள்ள உபதேசமா இருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி காலத்திற்கான அடையாளம் என்ன என்று கேட்கும்போது பூமி எதிர்ச்சியையோ அல்லது கொள்ளை நோய்களையோ யுத்தங்களையோ அவர் முதலாவது சொல்லவில்லை. அவர் முதலாவது சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், வாசிக்கலாம், மத்தேயு 24வது அதிகாரம் 4 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். சிலரை அல்ல, அநேகரை வஞ்சிப்பார்கள். வசிக்கலாம் 11 வசிங்க. அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி யாரை வஞ்சிப்பார்களாம்? அநேகரை வஞ்சிப்பார்கள். சிலரை அல்ல, திரள் கூட்டத்தை வஞ்சிப்பார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, 24 வாசிங்க. 24. ஏனெனில் கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் அடையாளம் அற்புதம் நடக்கிற இடங்கள் எல்லாம் கிறிஸ்துவினுடைய ஊழியர்கள் என்று
அர்த்தமல்ல. அற்புத அடையாளத்தை செய்கிற ஊழியர்கள் எல்லாரும், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஊழியர்கள் எல்லாருமே கிறிஸ்துவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லவில்லை. ஏன்? அநேகம் அந்தி கிறிஸ்துக்கள், அநேகம் ஊழியர்கள், அநேகம் கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பியிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெரிய அற்புத அடையாளம், பெரிய தீர்க்க தரிசனம் எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற உபதேசம் வேதத்தின் அடிப்படையிலான உபதேசமா என்பதை நீங்கள் ஆராய்ந்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அந்த உபதேசம் வேற்றுமையான உபதேசம் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெளிவாய் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேற்றுமையான உபதேசம் என்பது அது பிசாசனுடைய உபதேசம், அது வஞ்சிக்கிற உபதேசம், அது தந்திரமுள்ள உபதேசம். பிசாசானவன் தந்திரமுள்ளவன். ஆகவேதான் அவளை ஏவாளை வஞ்சித்தது போல நம்மையும் வஞ்சிப்பதற்கு, கடைசி காட்டத்திலே திரள் கூட்டத்தை வஞ்சிப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். மாத்திரமல்ல, வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அற்புத அடையாளங்கள் நடக்கிற கூட்டத்திற்கு திரள் கூட்டம் சொல்லுகிறது. ஆனால் அற்புத அடையாளம் என்பது ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய அடையாளம் என்று வேதம் சொல்லவில்லை. மாத்திரமல்ல, அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாமே எதை மையப்படுத்தி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4 வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அற்புத அடையாளங்கள் எல்லாமே, வரங்கள் எல்லாமே எதை மையப்படுத்தி இருக்கிறது? ரட்சிப்பை மையப்படுத்தி இருக்கிறது. மீட்பின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம். அப்படி என்றால் இந்த வஞ்சிக்கிற உபதேசம், பிசாசனுடைய உபதேசம், நூதனமான உபதேசம் எதை நோக்கி இருக்கிறது? சத்துருவானவன், பிசாசானவன் ஏவாளுக்கு இல்லாத ஒன்றை காட்டினான், மிகைப்படுத்தி காட்டினான். இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இன்றைக்கும் கூட அன்றைக்கு பிசாசானவன் கனியை காட்டினான். இன்றைக்கு பிசாசானவன் இயேசுவினிடத்திலே காட்டிய அதே காரியத்தை நம்மிடத்திலே காட்டுகிறான். இயேசுவினிடத்திலே எதை காட்டினான்? உலகத்தை காட்டினான். உலகத்தையும் அதனுடைய மகிமையும் காட்டினான். இன்றைக்கும் கூட இந்த கடைசி காலங்களே பிசாசானவன் வஞ்சிக்கிறதற்கு அவன் தெரிந்து கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால், உலகத்தை முக்கியத்துவப்படுத்தி, உலகத்தின் மகிமையை முக்கியத்துவப்படுத்தி அநேகரை வஞ்சித்து போட்டான். வாசிக்கலாம். 2 பேதுரு 2:1 மீண்டுமாய் வாசிங்க. 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி பண்ணுவார்கள். தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். 3 வாசிங்க. பொருளாசை உடையவர்களாய், முக்கியமான வசனம், பொருளாசை உடையவர்களாய், தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். கலாத்தியர் 2:4 வாசிங்க. கொலோசையர் 2:4. கொலோசையர் 2:4, 276வது பக்கம். ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். நய வசனிப்பினாலே ஒருவனும் உங்களை வஞ்சித்து போட்டு விடக் கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பேதுரு இங்கே தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள், பொருளாசை உடையவர்களாய். அப்படி என்றால் அவர்கள் எதை வலியுறுத்துவார்கள்?
வாசிக்கலாம். 13 வாசிங்க. 2 பேதுரு 2:13. உங்கள் பாவங்களினாலேயும் 2 பேதுரு 2:13. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களுடைய விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து அவர்கள் தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள், பொருளாசை உடைய சாபத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இவர்கள் எதை வலியுறுத்துவார்கள்? உலகத்தை வலியுறுத்துவார்கள், உலகத்தின் மேன்மையை வலியுறுத்துவார்கள், உலகத்தின் ஐஸ்வர்யத்தை வலியுறுத்துவார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அவைகள் போதும் என்று நாம் இருக்க கிடவோம் என்று வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15 வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்திலும் இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் அன்பு கூறக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. கண்ணு விரும்புறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம், கண்ணு விரும்புறதெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறோம். மாத்திரமல்ல, இந்த ஜீவனத்தின் பெருமை, லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை தரம், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் உலகத்திலே அடைய விரும்புகிறோம், உலகத்தை அனுபவிக்க துடிக்கிறோம். உலகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? இங்கே நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். அடுத்த வசனம் வாசிங்க. 17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான். வாசிங்க. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்கள். எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும் படிக்கே பிரிந்து போனார்கள். இந்த யோவானோடு ஊழியம் செய்த அநேகர் அவர்களோடு தொடர்ந்து நடக்கவில்லை. ஏன்? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினவர்கள். 4:5 வாசிங்க. 1 யோவான் 4:5. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நீ எங்கு இருக்கிறாய்? நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய்? எந்த கூட்டத்தில் யாரை பின்பற்றுகிறாய்? எந்த ஊழியரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலகத்தின் மேன்மைக்காக நீ கிறிஸ்துவை பின்பற்றினால், வேதம் சொல்லுகிறது, இம்மைக்கான ஆசீர்வாதங்களுக்காக கிறிஸ்துவை பின்பற்றினால் எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நீ கிறிஸ்துவை பின்பற்றினால் நீ
வஞ்சிக்கிற இடத்திலே நிற்கிறாய் என்பதை மறந்து போக வேண்டாம். தேவன் தம்மை பின்பற்றுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார், உண்மைதான். ஆனால் ஆசீர்வாதத்துக்காக பின்பற்றுகிறவர்களை அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள், மாயையை தேடுகிறவர்கள். இந்த உலகம் என்பது மாயை, மாயையிலும் மாயையாய் இருக்கிறது. மாயையை தேடுகிறவர்கள், மாயையான உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேடுகிறவர்கள் வஞ்சிக்கிற இடத்திற்கு வருகிறார்கள். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ எதை பின்பற்றி கொண்டிருக்கிறாய்? உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவும் உலகத்தின் தேவைகளுக்காகவும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறாயா? கிறிஸ்துவின் ஊழியரை பின்பற்றுகிறாயா? நீ வஞ்சிக்கிற இடத்திற்கு வந்து விட்டாய் என்பதை மறந்து போக வேண்டாம். பிரியமானவர்களே, நாம் எதை பின்பற்ற வேண்டுமாம், எதை பற்றி கொள்ள வேண்டுமாம்? வாசிக்கலாம். அதே 1 யோவான் 2வது அதிகாரம் 25 வாசிங்க. 1 யோவான் 2:25. இயேசுவை 25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12 வாசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். போதும், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீ எதற்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். நீ நித்திய ஜீவனுக்குரியவனாக மாற வேண்டும் என்பதற்காகவே தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். 10-11 வாசிங்க. ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எதை நோக்கி ஓட வேண்டுமாம்? இவைகளை விட்டு ஓடி நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. மாத்திரமல்ல, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி நீ ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நடந்த பாதை, கிறிஸ்து நமக்கென்று நியமித்த பாதை. ஆக கிறிஸ்துவின் உபதேசம் என்பது என்ன? அது ரட்சிக்கப்பட வேண்டும், நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இயேசு சொன்ன காரியம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 18 வாசிங்க. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ. 16 இருந்து இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதா இல்லை, என்னுடைய உபதேசம் அது என்னுடையதா இல்லை, என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. யாருடையதா இருக்கிறது? என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. வாசிங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதா? நான் சுயமாய் பேசுகிறேனா என்பதை அறிந்து கொள்வான் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அடுத்த வசனம் 18 வாசிங்க. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான்.
தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். ஆக அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ள ஊழியக்காரன் யார்? அனுப்பினவருடைய மகிமையை தேட வேண்டும், கிறிஸ்துவினுடைய மகிமையை தேட வேண்டும். சுயமாய் பேசுகிறவனாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு சுயமாய் பேசுகிற கட்டுக்கதைகளை பேசுகிற திரள் கூட்டம் இருக்கிறது. இவைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் கேட்கிற வார்த்தை வேதத்தின் அடிப்படையிலானதா? நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லையே என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் நிரப்பப்பட்டிருப்பாய் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நீ பெற்றிருப்பாய் என்று சொன்னால் அந்த உபதேசத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு, தேவன் விரும்புகிறபடி வாழ்வதற்கு உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த உபதேசம், நீ கேட்கிற உபதேசம் யாருடையது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். கேட்கிற உபதேசங்கள் அது கிறிஸ்துவின் உபதேசமா அல்லது வஞ்சிக்கிற உபதேசமா என்பதை நாம் அறிவதற்கு தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே யோவான் 12வது அதிகாரம் 49-50 வாசிங்க. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். ஆக நான் ஒன்றையும் என் சுயமாய் பேசவில்லை, பிதா எனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதையே நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பிதா என்ன கட்டளையிட்டாராம்? அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய கட்டளை என்ன? நித்திய ஜீவனாக இருக்கிறது. ஆகையால் நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்கிறது. இயேசுவுக்கு பிதா கட்டளையிட்டு இருக்கிறார். என்ன கட்டளை? நித்திய ஜீவனை குறித்து கட்டளையிட்டு இருக்கிறார். அதை குறித்து தான் அவர் பேசினார். இன்றைக்கு உலகத்தை நீ கேட்கிற பிரசங்கம் இரண்டே விதமான பிரசங்கமாக தான் இருக்க முடியும். ஒன்று ஆரோக்கியமான உபதேசம், மற்றொன்று வேற்றுமையான உபதேசம். அது வேற்றுமையான உபதேசம் என்று சொன்னால் அது யாருடைய உபதேசம்? பிசாசனுடைய உபதேசம். பிசாசனுடைய உபதேசம் என்றால் அது என்ன உபதேசம்? வஞ்சிக்கிற உபதேசம். அது தந்திரம் உள்ளது. உலகத்தினுடைய உனக்குள் பொருளாசையை தூண்டி, உனக்குள்ளே உலகத்தின் மீது இச்சையை தூண்டி உன்னை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிற எந்த உபதேசமும் அது வஞ்சக உபதேசம். உனக்கு இந்த உலகத்தினுடைய பொருட்கள் மீது ஆசையை தூண்டுகிற, உலகத்தின் பொருட்கள் மீது, பணத்தின் மீது, ஆசீர்வாதத்தின் மீது தூண்டுகிற, உனக்குள் இச்சையை தூண்டுகிற, உனக்குள் பொருளாசையை தூண்டுகிற எந்த பிரசங்கமும் அது வஞ்சக உபதேசம். அது பிசாசனுடைய உபதேசம். அது வேற்றுமையான உபதேசம். தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறான், வாசிக்கலாம். ஆரோக்கியமான உபதேசம் என்பது என்ன? நித்திய ஜீவனை குறித்த உபதேசம் தீத்துவுக்கு எழுதுகிறான். வாசிக்கலாம். தீத்து எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 13 வாசிங்க. 11 இருந்து வாசிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, இங்கே லௌகிக இச்சைகளை வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேற்றுமையான உபதேசம் லௌகிக இச்சையை தூண்டுகிறது. கிறிஸ்துவின் உபதேசம் லௌகிக இச்சைகளை வெறுக்க வைக்கும். இதுதான் அடையாளம். உலகத்தின் மேல உள்ள பிடிப்பு அப்படி விலகும், கிறிஸ்து மேல உள்ள பிடிப்பு அதிகரிக்கும். வேற்றுமையான உபதேசம்னா உனக்கு இந்த உலகத்தின் மேல உள்ள ஆசீர்வாதம், உலகத்தின் மேல உள்ள இச்சை, லௌகிக இச்சை பெருகும். கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பு தனியும். பிசாசு இந்த உலக காட்டுறது எல்லாமே உலகத்தையும் உலகத்தின் மகிமையுமே காட்டுவான். வாசிங்க. லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும்
மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. மகிமையின் பிரசன்னமாகுதலையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன? அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற உபதேசம், அவருடைய வருகையை குறித்த உபதேசம், அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை குறித்த உபதேசம், இதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். 14 வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உனக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து பிணையாளியானார். உனக்காகவும் உன்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கினார். இதுதான் மகிமையின் சுவிசேஷம், இதுதான் கிறிஸ்துவின் உபதேசம், இதுதான் தேவன் நமக்கு கட்டளை கொடுத்த உபதேசம். இவைகளை குறித்து அடுத்த வசனம் 15 வாசிங்க. இவைகளை நீ பேசி எவைகளை பேச வேண்டுமாம்? கிறிஸ்து எனக்காகவும் உனக்காகவும் பலியானார். இவைகளை குறித்து நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக. நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? இவைகளை குறித்து நீ பேச வேண்டுமாம். எது ஆரோக்கியமான உபதேசம்? கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வாசிங்க அதே தீத்து 3வது அதிகாரம் 5 வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படியே சுதந்திரராக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும். நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று தீத்துவுக்கு எழுதுகிறார். எவைகளை குறித்து? நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படியே நாம் சுதந்திரராக இருக்கிறோம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இவைகளை குறித்து நீ பேச வேண்டும் என்று தீத்துவுக்கு எழுதுகிறார். மாத்திரமல்ல, அவர் கலாத்தியருக்கு எழுதுகிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 4 வாசிங்க. கலாத்தியர் 1:4. இத்தனை பாடுகளையும் இல்ல கலாத்தியர் 1:4மா 257. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். 7 வாசிங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. ஆக சுவிசேஷத்தினுடைய மையம் என்ன? அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் பலியானார். இதுதான் சுவிசேஷம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. 8 வாசிங்க. 8. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது இறங்கின
ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால், அப்படி என்றால் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் என்ன? கிறிஸ்து உன்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். நீ என்றைக்கு பாவி என்கிற நிலைமையோடு அந்த கிறிஸ்துவண்டை வருவாய் என்று சொன்னால் கிறிஸ்து உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறதா? நித்திய ஜீவன் அடைவன் என்கிற உறுதி இருக்கிறதா? நித்திய ஜீவனுக்குரியவர்கள், இந்த உலகத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், நித்திய ஜீவனுக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்தோடு ஒட்டாமல் வாழுகிறவர்கள், உலகத்தின் மேன்மையை அசட்டை பண்ணினவர்கள். நாம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படிக்கே அவர் நமக்காக பலியானார். இதுதான் சுவிசேஷம், இதுதான் ஆரோக்கியமான உபதேசம், இதுதான் மகிமையின் சுவிசேஷம், இதுதான் மகிமையின் சுவிசேஷம். எதை நம்புகிறாய்? எந்த சுவிசேஷத்தை நம்புகிறாய்? எந்த சுவிசேஷம் உனக்கு மேன்மையாக தெரிகிறது? கிறிஸ்து உனக்காக பலியானார் என்கிற சுவிசேஷம் உனக்கு பெரிதாக தெரியவில்லை என்றால் நீ வஞ்சிக்கிற இடத்துல இருக்கிறாய் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். நீ வேற்றுமையான உபதேசத்திற்குள் சென்று விட்டாய் என்பதை மறந்து போக வேண்டாம். நீ செழிப்பின் உபதேசத்தில் கிடக்கிறாய் என்பதை மறந்து போக வேண்டாம். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்து போனாய் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். கிறிஸ்து உனக்காக பலியானார், உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நேற்று கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உலகத்திலே உனக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. உலகத்திலே ஒரு நன்மையும் குறைவிடாது. உலகத்தின் காரியங்களை நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று உலகம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்பவர்களுக்காக கவலைப்படாதீர்கள், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளும் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவண்டை வருவாயா? ஆண்டவரே, வேறொரு சுவிசேஷம் எனக்கு வேண்டாம், நீர் மாத்திரம் போதும், உம்முடைய அன்பு மாத்திரம் போதும். நீர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானீரே, நீர் எனக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவுவீராக. நான் உம்முடைய பிள்ளையாக ஜீவிக்க விரும்புகிறேன். வேறொரு சுவிசேஷம் எனக்கு வேண்டாம்ப்பா, உம்முடைய அன்பு மாத்திரம் போதும். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனிலே நிலைத்திருக்கிறார். கிறிஸ்து மேல உள்ள அன்பில் நீ உன்னை அர்ப்பணிப்பா என்று சொன்னால் அந்த வாழ்க்கை மகிமையுள்ளதாக இருக்கும். கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதை 1 யோவான் 2வது அதிகாரம் 27 வாசிங்க. 1 யோவான் 2:27. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 யோவான் 4:16 வாசிக்க. 4:16. 1 யோவான் 4:16. தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவரும் உன்னில் நிலைத்திருக்கிறார். அவரில் நிலைத்திருக்கிற அனுபவம், அவரில் வாழுகிற அனுபவம், அவரோடு வாழுகிற அனுபவம், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையின் இரத்தத்துக்கு கீழாக நீ வரும்போது கிறிஸ்து உன்னை கழுவுகிறார், தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய பிள்ளை என்கிற உறுதி
எது மேன்மை இந்த உலகத்திலே? அவருடைய பிள்ளையாக வாழ்வதுதான், அவருக்கு சாட்சியாக வாழ்வதுதான், அவருக்கு பிரியமாக பரிசுத்தமாய் வாழ்வதுதான். உலகத்திலே இந்த பிரபஞ்சத்தால் கரைபடாத வாழ்க்கை, உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை தான் தேவ பக்தியாக இருக்கிறது என்று யாக்கோபு எழுதுகிறார். இந்த உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உனக்கு வேண்டாம். கிறிஸ்து மாத்திரம் போதும், அவருடைய அன்பு மாத்திரம் போதும் என்று நீ சொல்வாயாக. இன்று நீ கண்களை மூடி ஜெபிப்பாய் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்துக்கு கீழாக நீ வருவாய் என்று சொன்னால், அவருடைய இரத்தம் உன்னை கழுவும், தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். இந்த உலகத்திலே ஒரு குறை இல்லாமல் உன்னை நடத்துவார். மாத்திரமல்ல, மகிமையுள்ள சன்னிதானத்திலே உன்னை மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கு ஒரு வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அநேகம் காரியங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தை அல்ல, உலகத்தை பற்றி கொள்ளுகிறவர்களாக அல்ல, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் பொய்யான மாயை அல்ல, உம்மை பற்றி கொள்ள ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக. கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக் கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்டு ஜீவிப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக. பாவியாகிய ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவரே, உலகத்தை விரும்புகிற எங்களை ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை எங்களுக்குள் வேண்டாம். ஆண்டவரே, பொருளாசை ஆண்டவரே, உலகத்தை விரும்புகிற இருதயத்தை மாற்றி ஆண்டவரே, உலகத்தை வெறுக்கிற இருதயமாக, உம்மை மாத்திரமே நேசிக்கிற இருதயமாக ஆண்டவரே நீர் எங்கள் இருதயத்தை மாற்றுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் பலியானீரே, எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே ராஜா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக, உம்முடைய பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இன்று முதல் நாங்கள் உமக்கென்று சாட்சியாய் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொள்வீராக. நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் முழு குடும்பமும் இந்த சத்தியத்துக்குரியவர்களாக, உலகத்துக்குரியவர்களாக அல்ல, உம்முடைய மகிமைக்கென்று ஜீவிக்கிறவர்களாக ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கென்று ஆண்டவரே ஓடுகிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக. வழி நடத்தும். நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அதற்கென்றே ஓடுவதற்கு உதவி செய்வீராக. வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆம்.